அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுடா டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூ புக்லெட் கொடுத்துட்டு வரேன். ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னுடைய கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிராஃபிக்கல் மெத்தடு இப்போ ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கிராஃபிக்கல் மெத்தட். இப்போ ஓஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நான் ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணி அந்த டாப்பிக்கை அந்த கண்டென்ட்டில் கொடுத்துட்டு நான் ப்ராப்ளமாகவும் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ரெகுலராக என்னுடைய கிளாஸஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அது எதுக்கும் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதுமானது. ஸோ எல்லா கண்டென்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சில் 1 மார்க்காகவும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளமாகவும் சால்வ் பண்ணி போட்டுருவேன். ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஐடியா தெரியல, அந்த ப்ராப்ளத்தை நான் வந்து வீடியோவும் கொடுத்துருவேன். ஸோ அதனால ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னுடைய கோர்ஸ் நின்றது நான் என்னன்னு சொல்லிடுறேன். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் போடுற வீடியோஸ் டெய்லி நோட் போட்டு எழுதணும். 1. 2வது எம்சிக்யூஸை நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கணும். ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டாலும் என்னோட ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். ஸோ ஒவ்வொரு டேக்கும் நான் என்ன சொல்லிடுவேன், இந்த கண்டென்ட் நீங்கள் படிங்க, இந்த கொஷின்ஸ் இருந்து கேட்க போகிறேன் அப்படின்றது நான் பிஃபோர் டே சொல்லிடுவேன். எப்பவுமே ஒரு டெஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 1 டே விட்டு 1 தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த டெஸ்ட் அடுத்த நாள் கொடுப்பேன். ஸோ ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் டெஸ்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால நீங்கள் டெஸ்ட் கொஷின்ஸ் படித்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ட்ரபிள் பண்ணிக்க வேணாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கொடுக்குற டெஸ்ட் கொஷின் எல்லாத்துக்குமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அதுதாங்க மேட்ரு. ஸோ எல்லாத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சிலது புரியாத கண்டென்ட்டுக்கு நான் வீடியோவும் கொடுப்பேன். ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, A to Z நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டெஃபினட்டாக என்னுடைய பாயிண்டால நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 150க்கு 145 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். டெஃபினட்டாக 150க்கு நீங்கள் 145 மார்க் நீங்கள் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இது கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சிலவங்களுக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தான் என்னுடைய ஆன்லைன், அதாவது நான் கொடுக்குற வீடியோஸ் என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் போதும். டெய்லியும் ஒரு 15 வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஒவ்வொரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அதுவே உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து மெட்டீரியலும் படிச்சுக்கோங்க, டெஸ்ட் பேட்ச் அடிங்க, எம்சிக்யூ புக்லெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவே போதுமானது. எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். சார் தனியாக கிளாஸஸ் டீச் பண்ணுவீங்களா? தேவையில்லைன்றேன். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் நான் தனியாக போட்டு டெஸ்ட் கண்டென்ட்டை கொடுத்து எதை படிக்கணும்னு சொல்லிடுவோம், அந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேணாம், தனியாக கிளாஸஸ் கவனிக்கணும் அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நிறைய ப்ராப்ளம்ஸு, அதாவது சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு லைனும் ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு வர போகிறேன். அப்படின்னும் போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இது தாங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ டியூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், அதாவது டியூயல் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அதாவது சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்பிபியோட டியூயல் என்னவா இருக்கும், டியூயல் ப்ராப்ளம் என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது வந்து என்னோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின். இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். Consider the primal LPP max z equal to 3x1 plus 2x2 subject to the constraint x1 plus 2x2 less than or equal to 4, 2x1 plus x2 less than or equal to 5 and x1 comma x2 greater than or equal to 0. Then what is dual of this primal? Option A, minimum is w equal to 4y1 plus 5y2 subject to the condition y1 plus 2y2 greater than or equal to 3 and 2y1 plus y2 greater than or equal to 2 and y is greater than or equal to 0. ஸோ இதே போல் இந்த 4 ஆப்ஷன் இது நம்ம ட்ரூன்னு சொல்லணும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் டுயல் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் இருந்தால் மினிமைசேஷன் சொல்லி எழுதுங்க. சப்போஸ் மின்னா இருந்தால் மேக்ஸிமம் எழுதுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்து இதோ பாருங்க, இதுதான் உன்னுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூவாக இருக்கணும். ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூவாக இருக்கணும். நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க. நியூ வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, 4y1 plus 5y2. புரியுதுங்களா? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆக்சுவலாக மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு கன்ஸ்டன்ஸ்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டைப்பாக இருக்கணும். மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ஸ்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டைப்பாக இருக்கணும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டுயல் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதால இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டைப் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். என்ன பண்ணேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பார்ட்ஸ் வந்து நியூ வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். 4y1 plus 5y2ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்ஸ்டன்ஸ் எழுதணும். அதுக்கான கன்ஸ்டன்ஸ் எழுதணும். அவனா இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தென் ஈக்குவல் சைன் வரணும். எப்படி எழுதுறோம் பாருங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட் எப்படி எழுதுறோம் பாருங்க. இத பாருங்க, இது இருக்குல்ல, இதை எழுதுறேன். என்னன்னா y1 plus 2y2 which is greater than or equal to, இதுக்கான மேக்ஸிமம் மினிமம் பவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்க போடுறீங்க. ஓகே, அடுத்து இதுக்கு பாருங்க 2y1 plus y2 2y1 plus y2 which is greater than or equal to, இதுக்கான மினிமம் பவுண்ட் வந்து இந்த வேரியபிள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இங்கே y1, y2 வந்து greater than or equal to 0. அவ்வளோதாங்க. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க.
ஸோ மின் டபிள்யூ ஈக்குவல் டு இது இசட்டுக்கு பதிலாக நீங்கள் டபிள்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இசட்டே கூட போட்டுக்கலாம். டபிள்யூ போடுங்க, ஏதோ ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ 4y1 + 5y2 subject to the constraint y1 + 2y2 ≥ 3, 2y1 + y2 ≥ 2, அவ்வளோதான். சிம்பிள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இதோ பாருங்க, த ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன். Primal is a maximization with less than or equal to constraint. So dual is minimization with greater than or equal to constraint இருக்கும். Dual variable வந்து y1 y2 greater than or equal to 0. ஸோ இந்த கன்ஸ்டன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 4 5 ஆலையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ பண்ணுறச்சா உங்களுக்கு வந்து டுயல் கன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 டைம்ஸ் y1 + 2 டைம்ஸ் y2 greater than or equal to 3. அதான் 1 டைம்ஸ் y1, இது இங்கே 1, இது 2, 2 டைம்ஸ் y2 greater than or equal to 3. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் y1, 1 டைம்ஸ் y2 greater than or equal to 2. ஸோ உங்களுக்கு கிளியரா என்னன்றதை உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கான வீடியோவை நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது போல டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் டெஸ்ட் கொஸ்டினில் கேட்டது தான். ஸோ டெஸ்ட் கொஸ்டின் நிறைய கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.